ஏன் அப்படி கத்துனீங்க? வேண்டாம் மணி, இதெல்லாம் விஷ பரீட்சை. பேசாம ஒரு நல்ல நாடகம் போடுவோம். அதுக்கு டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாரையும் கூப்பிடுவோம். உன் திறமையை பார்த்து நிச்சயமா யாராவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. நாடகம் செலவுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாம நாடகம் போடுவோமா? ஏன்னா ஏன்னா ஐயோ ஏன்னா கொஞ்சம் நில்லுங்களே. ஏன்னா உங்களை தானே, நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததுல நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆத்துக்காரிய பிரசவ ரூம் கணிச்சிட்டு வெறாடால ஒலாத்தின் இருக்க ஆம்பியால் மாதிரி இருக்கேளே, ஆபீஸ்ல என்ன தகராறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊர்ல இருந்து கடதாசி வந்திருக்கு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, நோக்கும் நேக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆறது. இது வரைக்கும் உன் வயிற்றுல ஒரு புழுவ பூச்ச கிடையாதான். பேர குழந்தை கண்ணால பாக்கலனா சொர்க்கத்தோட கதவை திறக்காதுன்னு அம்மா ரொம்ப குறைப்பட்டுக்கிறா. நல்லா இருக்கே உங்க அம்மா பட்டுக்கிற குறை. இப்ப அதுக்கு என்ன பண்றா? வேற ஒண்ணும் இல்லடி, எங்க மாமா பொண்ணு டெல்லியில இருந்து வந்திருக்கா. அவளை எனக்கு 2ஆம் தாரமா. என்ன சொன்னேன்? விளையாடுறேனா? டாக்டர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? குறை என்கிட்ட இருக்குன்னு சொன்னார். எல்லா டிஃபெக்டும் உங்ககிட்ட தானே இருக்குன்னு சொன்னார். அதுக்காக நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? சொல்லல. மரியாதையா சொல்றேன், உங்ககிட்ட தான் குறை இருக்குன்னு இப்பவே உங்க அம்மாக்கு எழுதி போடுங்க. விசாலா விசாலா, என்கிட்ட குறை இருக்குன்னு நான் சொன்னா கூட எங்க அம்மா நம்ப மாட்டாடி. ஏன் நம்ப மாட்டா? விஷயம் என்னன்னா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னால, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக பக்கத்து ஆத்துல இருந்து ஒரு விடம் அடிக்கடி எங்க ஆத்துக்கு வந்து போயிட்டு இருந்தா. 6 மாசத்துல நான் பாட்டு கத்துக்கல, ஆனா அவ வாதி எடுத்துட்டா. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலடி. அவ எங்க போனாலோ என்ன பண்ணாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பழி கடைசியில என் மேல வந்து விழுந்துடுச்சு. இப்ப என்கிட்ட குறை இருக்குன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னா சத்தியமா நம்ப மாட்டாங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க ஏதோ சில்மிஷம் பண்ணிருப்பேன். நான் எதையோ ஆசிரியோ கொடுத்தையோ விழுந்து நிம்மதியா கண்ண மூடிடுறேன். என்ன விட்டுடுங்க. அந்த விடோக்கிட்டே போங்க. அந்த விடோக்கிட்டே போங்க. நீங்க விளம்பரம் பண்ண மாதிரி டைரக்டர் பாலச்சந்தர், பாரதிராஜா, ஸ்ரீதர் எல்லாரும் ஜனங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே. இது வரைக்கும் யாருமே வரலையே. கூட்டு இருந்தா தானே சார் வர்றதுக்கு, சும்மா பப்ளிசிட்டி ஸ்ட்ரென்த் தானே. இப்ப என்ன பண்ண போறீங்க? பாலு சார், நீங்க தைரியமா ஸ்டேஜுக்கு போறீங்களா? நீங்க விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க சார், நான் மேனேஜ் பண்றேன். வாங்க. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே மற்றும் உள்ள தாய்மார்களே, அனைவருக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிராஜா எங்க? பாலச்சந்தர் எங்க? மகேந்திரன் எங்க? ஸ்ரீதர் எங்கய்யா? நான் விளம்பரப்படுத்தியது போல் இந்த நாடகத்திற்கு தலைமை தாங்குவதற்காகவும் முன்னிலைக்காக வந்து கொண்டிருந்த நடிகர்கள், டைரக்டர்கள் அனைவரும் வழியில் திடீரென்று ஒரு பெரிய விபத்து நடந்து ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டார்கள். எனவே நமது 3வது வார்டு கவுன்சிலர் அவர்களை தலைமை தாங்குமாறு அழைக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் பேரையும் போட்டு தில்லுமுல்லா பண்ற. இதுக்கு என்ன சில பேர் இந்த மாதிரி அலையாடுங்க. எங்க எல்லாம் ஈச்சா நினைச்சிருக்காயா? உண்மையாக இருங்கள், நான் சொல்கிறேன், அவசரப்படாதீர்கள். வெள்ளை தக்காளி எல்லாம் வீணடிக்காதீர்கள். அதில் வைட்டமின் நிறைய உள்ளது. நான் சமுதாய்க்கு சேவை செய்ய வந்துள்ளேன். என்னை இப்படி அடிக்காதீர்கள். ரசிகர்களே, என்ன நடிகை ஆக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல மணி, உனக்காக எவ்வளவு சோதனை வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஆனா உன்னை எப்படியும் நான் நடிகை ஆக்குறா மணி, அதான் என் லட்சியம். சந்திரகுமார், நீங்க என்ன செய்றீங்க? நீங்க இப்ப ஒரு கிராமத்து ஆளு. இந்த இடத்துல உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க. இந்த பொண்ணு ஆடிக்கிட்டே உங்க கிட்ட வருது. சார் இங்க வாங்க. புல்லாங்குழல் வாங்கல சார். ஏன் வாங்கல? புல்லாங்குழல் வாங்க சொல்லி உங்க மச்சான் கிட்ட பணம் கொடுத்தா அவன் தண்ணி அடிச்சிட்டு படுத்து. சரி, அதையெல்லாம் கிளறாத விடு. புல்லாங்குழல் இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க இப்படி வாயில கைய வச்சுட்டு ஆட்டுங்க. மத்தத நான் எடிட்டிங்ல பாத்துக்கிறேன். ரீதி காரியங்களை நான் பாத்துக்கிறேன். நேரம் ஆகுது, டைம் ஆகுது. என்னம்மா ஆட சொன்னா நொண்டி அடிச்சிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? ஆணி சார். ஏமா கால்ல ஆணி இருக்குது, ஆட முடியாதுன்னு முதல்ல சொன்னேன். கால்ல இல்ல சார், கீழே. என்னம்மா இது? சரி சரி, இன்னொரு டேக் ட்ரை பண்ணுவோம். ஸ்டார்ட் டவுன். 2 3 4. ஏமா என்ன நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வர? ஏமா விமலா, நீ என்ன சொல்லி கொடுத்த? என்ன சார் செய்யறது? 2 நாளா ரிஹர்சல்
படத்துக்கு கொடுத்திருக்கேன். என் தலையெழுத்து. என்னம்மா அது 10 படம் ஆக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்ற, ஒரு சின்ன மூமெண்ட் கூட வரலையே. சொல்றது சொல்லுங்க சார். ஆடினாதான் தெரியும் அதோட கஷ்டம். ஆமா, பெரிய மூமெண்ட். ரோட்ல போற பொண்ணு ஆட சொன்னா கூட ஆடிடுவேன். பாத்தியா, நீ ஆடுற லட்சணத்தை பார்த்து அந்த பொண்ணு கூட சிரிக்குது. என்னம்மா சிரிப்பு? நீதான் இங்க வந்து ஆட. உன்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இது ஆடுறேன் பாரு. அம்மணி, நீங்க சும்மா இருங்க பாலு சார். நான் ஆடி காட்டுறேன். ஏமா, உனக்கு ஆட தெரியுமா? பிரமாதமா ஆடுவேன். எங்க பாக்கலாம். ஸ்டார்ட் சவுண்ட். வெரி குட். பிரமாதமா ஆடுறா. யாருமா நீ? சார் வணக்கம் சார். இந்த பொண்ணு பேரு அம்மணி. ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. உங்க மாமா கவுன்சிலரா இருக்காரு நீலமேகம். ஆமா. அவர் கூட லெட்டர் கொடுத்திருக்காரு சார். லெட்டரா? சந்திரகுமார், நீங்க என்ன சொல்றீங்க? சார், இவங்க தான் சார் நம்ம படத்துக்கு ஹீரோயின். ஓகே. உங்களோட சேர்ந்து ஏன் மார்க்கெட் சிம்முன்னு ஏறுதே. எப்படி? என் வாழ்க்கையை பத்தியும் பத்திரிக்கைக்காரங்க கட்டுரை எழுத சொன்னாங்களே. என்ன எழுதுனீங்க? நான் உங்களை சினிமாவிலேயே நடிக்க லாய்க்கு இல்ல அப்படி நான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணது. அதுக்கப்புறம் முதலாளி என்ன டிஸ்மிஸ் பண்ணது. நான் சோத்துக்கு நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்களே கூப்பிட்டு ஆதரவு கொடுத்தது. இப்ப நான் செக்ரட்டரியா இருக்கிறது அத்தனையும் ஒண்ணு விடாம உண்மையா எழுதிட்டேன். தப்பு இல்லைங்களே இதுல? உண்மை எழுதுறதுல என்ன தப்பு? அதுல என்ன வேடிக்கை? என்ன செக்ரட்டரி, நீங்க நாளைக்கு டிஸ்மிஸ் பண்ணலனா நான் இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா வந்திருக்க முடியாது. பாலு, பாலு, மணி 8 போது இன்னும் என்ன பத்துக்கம்? பாலு, எழுந்திருப்பா. என்னம்மா இது என்னது? அது வந்துமா பூனை ராத்திரி மேல கீழே மாறல. பாலு, காலம் எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு பாத்தியா? நேத்து வரை நம்ம வீட்டுல கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ஓடிட்டு இருந்தா, இன்னைக்கு அவ பெரிய ஸ்டார். ஆமாமா, பொதுவா காசு பணம் வந்துட்டா எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா அம்மனி அப்படி இல்லம்மா. நேத்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல எவ்வளவோ பெரிய மனுஷங்க இருந்தும் கூட என் காலில் விழுந்தா பாத்தியா? அதை நினைச்சாதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாலு, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்ன? அம்மனி இந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டாலாம். 50,000 ரூபாய் கூட போறாது, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாலாமே. அம்மா, அதிர்ஷ்டமான வீடு. அதோட பழைய வாழ்க்கையை என்னைக்குமே மறக்க கூடாதுங்கிற நல்லெண்ணம். அதனால வாங்கிருப்பா. வந்து நீ பேசினா பேசிக்கிட்டே இருப்பிய. காலையில நான் ஆபீஸுக்கு போகணும்ல, போய் டிஃபன் ரெடி பண்ணு. ஆமா, பெரிய வேலைக்கு போறோம். வேலைக்கு வரட்டும். சும்மாதானா சம்பாதிக்கணும்ல? ஆமா, ஏதோ வேட்டனரி பிடிக்கிறதுக்கு டாக்டர் வேணும்னு சொன்னீங்களாமே, அது என்னது? அது நரி பிடிக்கலீங்க, வெட்டனரி டாக்டர். நாய்க்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு பேரு வேட்டனரி டாக்டர் இல்லங்க, வெட்டனரி டாக்டர். அனுப்புறேன். ஆமா, பாப்பாங்க பாத்து எடுக்குது. எதை தொலைச்சிட்டாங்க? பாத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஐயோ ராமா, அதுக்கு பேரு பாத்து இல்லைங்க, பாத். ஏதோ ஒண்ணு விடுங்க. இத பாருங்க, நாமெல்லாம் தமிழர்கள், தமிழ்லயே பேசுவோமே. இங்கிலீஷ் கலந்து பேசினாதான் நாகரிகம் இவர் சொன்னாரே. சொன்னதெல்லாம் வாசம் தாங்க. அதுக்காக எப்படியா? நேற்றுக்கு பாருங்க, எலக்ட்ரிஷியன் கிட்ட கனெக்ஷன் கொடுன்னு சொல்றதுக்கு பதிலா கன்ஃபியூஷன் கொடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதனால என்னாச்சு தெரியுமா? ஃப்ரிட்ஜ் பாடுது, ரேடியோ கூல் ஆயி போச்சு. ஆக மாத்தி மாத்தி வேலை செய்யுது. அப்ப விடு. டஜன் மேட்டர் விடுங்க. டஜனா? அப்ப இன்னும் 11 இருக்குன்னு சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருங்க, நான் ஸ்டுடியோ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
அது என்னங்க கையில ஏதாவது வச்சுட்டே இருப்பா அந்த பழக்கத்துல நீ வேற ஏதாவது புடிச்சுக்க என்னைய விட்டுரு. அது போகட்டும். உங்களை ஏன் தெரியுமா இங்க வர சொன்னேன்? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னங்க? சீக்கிரமா உங்க படத்தை முடிச்சுக்கங்க. என்னங்க 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 பாதியில விட்டுட்டு போறீங்க? நல்ல கட்டத்துல ரீல இருந்த மாதிரி. என்னம்மா நீங்க பாட்டுக்கு படத்தை முடிங்கன்ட்டு வந்துட்டீங்க. பாப்பா ஏதாவது கல்யாணம் பண்ணி போதா? அட வாய மூடுங்க. அவ காதுல விழுந்துற போகுது. ஏற்கனவே அவ படம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னம்மா? நாங்க ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ண போறோமே. நீங்களுமா? அட நான் இல்லீங்க, நம்ம பாப்பா தான். அவளை ஹிந்தி படத்துல புக் பண்றதுக்காக பாம்பேல இருந்து சேர்த்து வந்திருக்காரு. தாஜி கோரமண்டலத்துல தான் தங்கி இருக்காரு. அவர் அங்கதான் தங்குவாரு. இந்த பாருங்க, நாங்க பாம்பேல இருந்து திரும்பி வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். ஐயோ 1 வருஷமா? அவசவுன மாதிரி ஐயா நொய்யா. அம்மா என்னம்மா? என்னது அம்மா அம்மானு? ஒரு படத்துக்கு 10 லட்சம், 3 படம் புக் ஆயிருக்கு. உங்களால கொடுக்க முடியுமா? அம்மா நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. முதல்ல உங்களை புக் பண்ணது நான் தானே. அதுக்குதான் 2 படம் ஆட் பண்ணி கொடுத்துட்டோமே. நாங்க என்ன உங்களுக்கு அடிமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா எனக்கு அடிமையா இருங்கன்னு ஒரு நாளாவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? ஆண்டவா, இந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் 2 இருதயத்தை கொடுக்கூடாதா? ஒன்னு ஆஃப் ஆனாலும் ஒண்ணு ஓடும். அம்மா வட்டி மேல வட்டி ஆயிட்டு இருக்குமா. நானும் பாம்பே சர்டிபிகேட் தான் வாங்கி இருக்கிறேன். நமஸ்காரம்மா, நமஸ்காரம். வாங்கோ ஜெட்ஜி வாங்கோ. ஹிந்தி வந்து தமிழ் அடிபட்டு போச்சு. உட்காருங்கோ. அச்சா. பாதாங்கி சாப்பிடுறீங்களா? நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு பச்சை தண்ணி குடின்னு சொல்லலையே. அட்வான்ஸ் வாங்கின அன்னைக்கு எல்லாம் குடிக்க சொன்னீங்க. இவர்தான் நம்ம பழைய ப்ரொடியூசர். அழசு. நாங்கெல்லாம் ஓல்டா போயிட்டோம். இப்ப எல்லாம் உங்கள மாதிரி புதுசுக்கு தான் நம்ம அவசு. ஏன் ஜெட்ஜி, நம்ம பாப்பா நடிக்கிற படத்துக்கு ஹீரோ யார் ஆக்ட் பண்றா? அமிதாப் பச்சன். அமுதா மச்சான். ஆ. ஐயோ. சஞ்சய் குமார், வினோத் கண்ணா, ராஜேஷ் கண்ணா. இத்தனை பேரையும் போட்டு ஒரே படமா? இவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, கால் ஷீட் கிடைக்கல. அதனால இன்ஸ்டிடியூட் ஆர்டிஸ்ட் புது ஹீரோ போடுறேன். அம்மா நம்ம படமே பரவாயில்லம்மா. பாத்தீங்களா, வந்த வேலையை மறந்துட்டேன். என்ன? நம்ம ஷூட்டிங்காக ஊட்டிக்கு போறோமே. உங்களுக்கு எத்தனை டிக்கெட் போடணும்? ஏர் கண்டிஷன்ல ஒரு 15 டிக்கெட் போட்டு வைங்களேன். ஆ. கேள்வி கேட்டுக்கிட்டு. 15? பக்கத்து வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லிருக்காங்களா? நம்ம நாய்க்குட்டி வர்றாமா? ஐயோ அது வேண்டாப்பா, என் கண்ணுக்கு உடம்புக்கு ஆகாது. அங்க ஒரே குளிரா இருக்கும். நாய்க்குட்டி இல்லைன்னா உங்களால முடியாது. நான் பாத்துக்கிறேன். அச்சா அம்மாஜி, நம்ம படத்திலே பாப்பா நடிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் வேணும்? அதுவா ஜெட்ஜி, வந்து ஒரு 15 இல்ல 10 பிசினஸ் பேசுறோம்ல, ஒதுங்கிறது உட்கார்ந்துட்டே இருந்தா எப்படி? லட்சம் ஒண்ணு தங்கிட்டேன். நான் வரேங்க. நான் 1001 தான் வச்சிருக்கேன். ஏன் ஜெட்ஜி, நம்ம படத்து சப்ஜெக்ட் என்ன? நம்ம பாப்பா கிட்ட சொல்றாங்க. இந்த பாருங்க, நம்ம படத்துக்கு என் பொண்ணுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே? அச்சா பண்ணுங்க.